ஓம் மகிஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் 8 வயது முதல் 80 வயது வரை உள்ளவர்களுக்குண்டான பலனை பத்தி பார்க்க போறோம். உள்ளது உள்ளபடி ஒளிவு மறைவின்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சோ உங்களுடைய பாசம் பகையாக மாறக்கூடிய வருடம். பணத்தில் மட்டுமே விபரீத ராஜயோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். டீட்டெயிலா விரிவா விளக்கமா நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி பவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குரு பவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்கள் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் வச்சுங்க. ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள். கும்பராசி ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். தனச்சனி, குடும்பச்சனி, வாக்கு சனி சொல்லுவோம். சனிமான் 2இல் இருப்பது நல்லது தாங்க. ராசிநாதன் 2இல் இருந்தால் நிச்சயம் பணத்திற்கு குறைவு இருக்காது. இந்த 2026 சனியினுடைய மாற்றம் பெறுதல் இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வேணா மாறுவார் தவிர ராசி மாறப்போறது கிடையாது. அதே போலதான் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோடைய பயிற்சியும் கிடையாது. 7இல் இருக்கக்கூடிய கேதுவோடைய பயிற்சியும் கிடையாது. ஆனால் குரு பயிற்சி இருக்குது 2026. குரு பகவான் இந்த 2026 தொடங்கும் பொழுது, அதாவது ஜனவரி மாசம், மிதுன ராசியில் வக்ர நிலையில் இருக்கிறார். வக்ர நிலையிலிருந்து அவருடைய நேரடி பார்வை தனுசில் பதிகிறது. தனுசில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. ஸோ 5 கிரகத்துடைய தொடர்போடு இருக்கக்கூடிய 2026 வருடம் தொடங்குகிறது. கும்பராசியான உங்களுக்கு 11ஆம் வீடு தனுசுல தான் இந்த தொடர்பு ஏற்படுது. ஸோ எடுத்த உடனே ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கூட பிறந்தவங்க, அதுவும் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் 2026 ஒரு மாறுதல் நடைபெறும். கும்பராசிக்காரங்க கூட பிறந்தவங்க விஷயத்துல கொஞ்சம் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாசம் பகையாக மாறும் நான் சொன்னேன். அந்த மாதிரி இந்த 2026 கண்டிப்பா கூட பிறந்தவங்கள சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு உருவாகலாம். தந்தை வழி உறவுகளால் அல்லது அரசு வேலை பார்ப்பவர்களால், படிக்கின்ற இடங்கள்ல தேவையில்லாத காதல் சமாச்சாரத்துல மேலும் கூட பிறந்தவங்க. ஸோ இந்த 4 சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பிரச்சனைகள் எழக்கூடும். இந்த 2026 எவ்வளவு நீங்க பாசமா இருந்தாலும், எவ்வளவு நீங்க உண்மையா இருந்தாலும், இந்த உறவுகளிலும் சில பகை உருவாகக்கூடும். இந்த 2026 கொஞ்சம் கவனத்தோடு இருந்தது. ஆனா அதே நேரத்துல 2வது திருமண வாழ்க்கைக்கு தயாராக வேண்டிய வருடமாக இந்த 2026 வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? முதல் திருமண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. முதல் திருமண வாழ்க்கை சரியா அமையல, நான் ஒரு காதல் தோல்வியை தழுவி இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த 2026 முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஒரு தெளிவான நீங்க முடிவு எடுத்துருவீங்க. இதனால் வரைக்கும் இழுத்து பிடிச்சு போராடுவீங்க. நீங்க விட்டு கொடுத்து அவங்கள எப்படியாவது உங்க வாழ்க்கையில வச்சுக்கணும்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனால் 2026 ஒரு தெளிவு கிடைக்கும். திருமண வாழ்க்கை ரீதியான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு 7இல் கேது. மேலும் ராகுவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் பயணிக்க போறாரு. கேது பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இந்த 2026 பயணிக்க போறாரு. சோ ராகு கேதுகள் சர்பதோஷம், பித்ருதோஷம் சொல்லுவாங்க. போன ஜென்மத்துக்குண்டான பூர்வ நிலை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மேலும் ஜூன் மாசத்துக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய குரு, அந்த குருவனுடைய பார்வை இல்லாத ராகு பகவான் கும்பராசி. ஓகேங்களா? கும்பராசிக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பார்வை கிடையாது. அப்ப ராகு கேதுனுடைய முழுமையான செயல்பாடு இருக்க போகுது. ஏன்னா ராகு சதய நட்சத்திரம், கேதுவான் தன்னுடைய மக நட்சத்திரம் பயணிக்க போறார். அப்போ போன ஜென்மத்துக்குண்டான பூர்வ ஜென்மம் பலன் தொடர போகுது. வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே ஏதோ ஒரு தவறோ பிள்ளைகளோ பண்ணியிருந்தா அது மீண்டும் தொன்று தொட்டு தொடர்ந்து வரும். ரயில் பெட்டி மாதிரி பின்னாடியே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது வெளியில தெரியும். அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கொடுக்கும். அது நீங்க மறைச்சு வச்ச விஷயம் மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதாவது விஷயத்தை மறைச்சு வச்சிருந்தாலும் அது வெளியே இருந்து பிரச்சனைகள் உண்டாக்கும். சொத்துக்கள் விஷயம் ரகசியமா இருந்தால் அதுலயும் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில் 2 மடங்காக அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. உங்களுக்கு போட்டியா எப்பேற்பட்ட தொழில் போட்டி எதிரிகள் இருந்தாலும் அவங்க தவிடுபடி ஆவாங்க. நிச்சயமா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எதிரிகள், துரோகிகள் வீழ்வார்கள். உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு அமோகமான வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். அதே போலதான் வேலையில இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. வேலை மாற்றத்தால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கமிஷன் அடிப்படையில் வியாபாரம் பார்க்குறீங்களா, கண்டிப்பா பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். சின்ன ஒரு வியாபாரத்தில் பெரிய ஒரு லாபம் பார்க்கக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு அமையுது 2026. மறைமுகமான குறுக்கு வழிகளில் பணவரவை கொடுப்பதுதான் இந்த விபரீத ராஜயோகம். அப்ப அந்த குறுக்கு வழியில
ஒரு கமிஷன் அடிப்படையில் சிறிய ஒரு வேலையில பெரிய லாபத்தை கொடுப்பது இந்த ராகு பகவான். மேலும் சனி பகவான் 2ல் அமர்ந்திருக்கிறார். அப்போ 2026 வருடம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அப்போ எந்த ஒரு வேலை, எந்த ஒரு இழிவான வேலைன்னு நீங்க எந்த ஒரு வேலையும் நினைச்சாங்க குறைத்து மதிப்பிடாதீங்க. எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு தொழிலையும் கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட அந்த வேலை தொழில் எதுனாலும் சரி களத்துல இறங்குங்க. 2026 காசு பணத்தை உங்களால அள்ள முடியும். பாசத்திலும் பாச உறவுகளிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா பணத்துல குறை இருக்காது இந்த 2026. ஸோ பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வருடமாக இது இருக்கும். இருக்கிற கடன் பிரச்சனையை அடைக்க முடியும். அதுக்கு தேவையான பண வரவுகள் கிடைக்கும். இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஜூன் மாசத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. கடகத்தில் வந்து உச்சமடையக்கூடிய குரு பகவான் 9ஆம் வருகை 2ஆம் வீட்டில் கூடிய மீன ராசியில் கூடிய சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா தனச்செல்வம் சனியால் உண்டு, அதுவும் குறுக்கு வழியில உண்டு. மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அமையலாம், அதன் மூலமா லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையின் மூலமாக சில வருமானங்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? மேலும் உங்களுடைய வயதை மூத்தவர்கள் அல்லது மூத்த தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்கள் மூலமாக சில பண ஆதாயங்கள் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறை, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன், நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். போட்டிகள் பண ரீதியாக எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் நீங்கள் கலந்துங்க, அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. படிக்கிற மாணவர்களாக இருந்தால் விளையாட்டு சம்பந்தமான போட்டிகள்லையும் அல்லது படிப்பு சம்பந்தமான போட்டிகளும் கலந்து, இல்லை ஆராய்ச்சி மற்ற வேலை விஷயத்தில் போட்டிகளை கலந்து அதில் ஜெயிச்சு பெயர் புகழ் பெறுவீங்க. ட்ரெண்ட் ஆகிறதுக்கு, பிரபலம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பெரிய ஒரு நோய் பிரச்சனைக்கு சின்ன ஒரு சர்ஜரி, சின்ன ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கத்தான் ஆகணும். அப்படி எடுத்தால் அந்த வலிவேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஓகேங்களா? கால் சம்பந்தமான வியாதி பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக 7ல் இருக்கக்கூடிய கேதுபான் நிச்சயம் உறவுகளாலும் வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் சில மருத்துவ செலவுகளை உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஸோ உறவுகளை நினைச்சு, வாழ்க்கை துணை நினைச்சு மன விரக்தி அடைகிறதுக்கு வாய்ப்பு இங்கே இருக்கு. ஸோ இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஆஞ்சநேயரோட வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை என்று வடமாலை, அது உளுந்து வடமாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள். நிச்சயமா பாச உறவுகளாலும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு சரியாகும். பிரச்சனை பெருசாகாம உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? மேலும் இந்த ஒரு நேரத்தில் கும்பராசிக்காரங்க இந்த 2026 வேலை, எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சாலும் அதை பயன்படுத்திங்க. சுறுசுறுப்போடு, ஆக்டிவோடு, வேகத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில பண ரீதியான பிரச்சனை உங்களுக்கு தீர்க்கப்படும். ஓகேங்களா? கடன் பிரச்சனையை சமாளிச்சுக்க முடியும். எதிர்காலத்துக்கு தேவையான சொத்து, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகமும் இந்த 2026 உண்டு. மிக முக்கியமா பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் நிச்சயமான முறையில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இடமாற்றத்தை பயன்படுத்திங்க. தள்ளி இருந்தால் கண்டிப்பா தார விலகும், தாரத்தினுடைய பிரச்சனைகள் குறையும். அதனால கணவன் மனைவி சற்றே விலகி இருக்கக்கூடிய தருணமாக இந்த 2026 வருஷம் இருக்க போது, அது வேலை மற்றும் தொழில் காரணமா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க அமைச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க அமைச்சுக்கோங்க. மற்றபடி இந்த 2026 வணங்க வேண்டிய தெய்வம்னா துர்க்கை அம்மன், காளிகா அம்பாள், வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய பெண் தெய்வத்தின வழிபாடுகளை ராகு கால நேரத்தில், வெள்ளிக்கிழமைனா காலையில 10 to 12, அதுவே ஞாயிற்றுக்கிழமைனா சாயந்தர நேரம் 4 to 6, இந்த மாதிரி நேரத்துல எலுமிச்சம்பழத்தால் தீபம் ஏற்றி வணங்கி விட்டு வாருங்கள். குங்கும அர்ச்சனை செய்யுங்க. பெரிதளவு நன்மைகள் நடக்கும். திருமண வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும். பெரிய அளவு பிரச்சனையா அது மாறாம இருக்கும். ஓகேங்களா? தவறாம இதை நீங்க பண்ணிக்கங்க. ஸோ நல்லது. இன்று கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலுத்தி. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகியம் திருவடி சரணம்.